மாங்காய் சம்மரில் தான் சாப்பிடணும். மாங்காய் ஒரு டைம் இந்த மாதிரி வின்டர் டைம்லேயும் ரசம் வச்சு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், செம்ம சூப்பராக இருக்குங்க. அதுக்கு முதல்ல ஒரு பெரிய மாங்காய் எடுத்து நல்லா தோல்லாம் சீவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணதை ஒரு பாத்திரத்தில் போட்டு ஒரு 3/4 கப்லேருந்து 1 கப் வரை தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. அதுலேயே அந்த மாங்காய் நல்லா வெந்து வந்துடணும். இப்போ அதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணணும். இதுக்கு சீரகம், துவரம்பருப்பு, புளி, வரமிளகாய், கருவேப்பிலை இதை நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இது கூடயே மிளகு ஆட் பண்ணிவிட்டு தென் கருவேப்பிலை, பூண்டு போட்டு நல்லா அதையும் கொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு இப்போ இதில் இப்போ தாளிக்கு சட்டி வச்சு சட்டியில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, சீரகம், வரமிளகாய், தென் மிளகாய், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, தக்காளி, வெங்காயமெல்லாம் போட்டு பொரிஞ்சதுக்கப்புறமா இதில் தேவையான உப்பு, மஞ்சள் தூள், மிளகாத்தூள் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் வேக வச்சுருப்பீங்களே அந்த மாங்காய் அந்த சாரியும் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு தண்ணி விட்டு கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க பவுடரையும் அதில் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடுங்க. கொதிச்சதுக்கப்புறமா மேலே மல்லித்தூளை விட்டு சுட சுட சர்வ் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும்.